தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவிழா திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு, இந்த அதிகாலை திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை புனிதருடைய பரிந்துரையால் அவருடைய பாதுகாப்பால் நாம் அனைவரும் அனைத்து நலன்களையும் நிறைவாக இன்றைய திருப்பலியில் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியதற்காகவும், தொடர்ந்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பங்களை, தொழிலை, படிப்பை, விவசாயத்தை எல்லாவற்றையும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக எல்லா வரங்களையும் ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டி இன்றைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில், தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனவிருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 44-46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல்தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம்
ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மக்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, ஆண்டினுடைய புது காலத்தின் 6வது ஞாயிறு திருப்பலியிலும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும், இன்னும் நம்முடைய தேவைகளை எல்லாம் புனிதரின் பரிந்துரையால் அனைத்து வரங்களையும் இறைவனுடைய ஆசிரையும் நிறைவாக பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இனிய இளங்காலை பொழுதிலே இறைவன் இரக்கமுள்ள தந்தையாக இருக்கிறார் என்ற மைய சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு 4 பக்கம் சந்திக்கின்ற ஒரு ரோட்டு பக்கத்தில் ஒரு வயதான பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த 4 பக்கமும் சந்திக்கின்ற ஒரு ரவுண்டானாவில் ஒரு மனிதர் காலையிலிருந்து மதியம் வரை நின்று கொண்டே இருக்கிறார். இந்த சாலையின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலிருந்து மதியம் வரை சாறை சாறையாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு போகிறார்கள், திரும்பி வருகிறவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார். காலையிலே இவர் நிற்பதை கண்ட மனிதர் தனது வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வருகிறார். திரும்பி வருகின்ற பொழுதும் அந்த பெரியவர் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எனவே இவரை காலையிலே நான் செல்லும் பொழுதும் பார்த்தேன், இப்பொழுதும் அதே இடத்தில் இருக்கிறாரே என்று அந்த மனிதரை சந்திப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த பெரிய மனிதரிடம் போய், என்னங்க ஐயா ஆச்சு, காலையில நான் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது இதே இடத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதும் இதே இடத்தில் இருக்கிறீர்கள், ஏன் என்ன ஆச்சு என்று அந்த வயதான பெரியவரை பார்த்து அந்த இருசக்கர வண்டியிலே வந்தவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்கிறார், எனக்கு கண் பார்வை தெரியாது, எனவே இந்த சாலையை கடப்பதற்காக காலையிலிருந்து மதியம் வரை நின்று கொண்டே இருக்கிறேன். எல்லாரும் என்னுடைய வேலை உண்டு வெற்றி உண்டு என்று போய்கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, நீங்கள் மட்டுமாவது கொஞ்சம் இரக்கம் கொண்டு கருணை கொண்டு ஈவு இரக்கத்தோடு இறங்கி வந்து என்னை கேட்டீர்களே, அதுவே எனக்கு மகிழ்ச்சி. தயவு செய்து நான் இந்த சாலையை கடக்க வேண்டும். வண்டி எங்கு வருகிறது எங்கு போகிறது என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. எனவே தயவு செய்து இந்த சாலையை கடப்பதற்கு
உதவி செய்யுங்கள், நீங்கள் இறங்கி வந்து இரக்கத்தோடு என்னை கண்டு பாவித்ததே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அந்த பெரியவர் இருசக்கர வண்டியில் வந்து உதவி செய்த அந்த நபரை இப்படி பாராட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நம்முடைய தந்தை என்பவர் இரக்கமுள்ள தந்தையாகத்தான் இருக்கிறார். எனவே இறங்கி வேலை செய்கின்ற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். எதைத்தான் மலைப்பொழிவிலே 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஒவ்வொரு நாள் திருப்பலி ஆரம்பிக்க உடனே நாம் அனைவரும் ஆண்டவரை பார்த்து என்ன வேண்டுகிறோம், என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். புனித செபஸ்தியாரே, உம்மை நாடி தேடி பல்வேறு வேண்டல்களோடு வந்திருக்கிறேன், என்னோடு இரக்கமாயிரும், என் குடும்ப உறுப்பினரோடு இரக்கமாயிரும் என்றுதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசுவை தேடி கேட்கிறோம். அதே போல நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரையும், செபஸ்தியாரே எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களுக்கு இரக்கத்தை கொடும், கருணையை கொடும் என்றுதான் வேண்ட இந்த நாளிலே வந்திருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது இரக்கம் கொள்கிறார். எனவே எப்படி அந்த வயதான பெரியவருக்கு இருசக்கர வண்டியில் வந்த அந்த நபர் இரக்கம் கொண்டு அவருக்கு பாதையை காட்டினாரோ, அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் களத்திலே இறங்கி அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் என்பவர் நேரிடையாக சென்று சந்திக்கிறவர், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர், கருணை உள்ளம் கொண்டவர். அதனால் தான் ஆண்டவர் இயேசு, இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன், இந்த மக்கள் மீது இரக்கம் கொள்கிறேன், ஏனென்றால் இவர்கள் வழி தெரியாமல் திக்குமுக்காடி திரிகிறார்கள், இவர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. எனவே ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது நான் இரக்கம் கொள்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அதே போல இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கூட நாம் வாசிக்கின்றோம். அதிலும் லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு சொத்தை கொடும், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடும், அல்லது எனக்கு கோடிக்கணக்கிலே பணத்தை கொடும் என்று எந்த ஒரு தொழுநோயாளரும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். இவ்வளவு நாளாக நான் மனிதராக இல்லை, நான் ஒரு ஜடப்பொருளாக மரங்களைப் போல இருக்கிறேன், எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு முகவரி இல்லை, எனவே என்னுடைய நோயை உம்மால் மட்டுமே நீக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து தொழுநோயாளர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நலம் அளிக்கிறார், அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதே நம்பிக்கையில் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்றால், எனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும், நலம் கிடைக்க வேண்டும், குணம் கிடைக்க வேண்டும், நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து உம்முடைய பரிந்துரையால் பாதுகாப்பால் நாங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளோம். எனவே தொடர்ந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த கொரோனா தொற்றும் இந்த உலகை விட்டு அகல வேண்டும் என்றுதான் இந்த பாதுகாவலரை நாம் தேடி வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பார்க்கிறோம், நல்ல சம்மாரியன் உவமையிலே ஆண்டவர் இயேசு 2 பேர் கடந்து சென்றார்கள், அவர்கள் கண்டும் காணாதது போல் சென்றார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் குற்றுயிரும் கொலையுமாக கிடந்த அந்த மனிதரை இறங்கி வந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தார். அப்ப ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இவர்களில் யார் சிறந்தவர், யார் ஆண்டவருக்கு உரிய காரியத்தை செய்தவர்? பிறருக்கு இரக்கம் காட்டியவரே. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பிறருக்கு இரக்கம் காட்டியவரே. எனவே இந்த நல்ல சமரியரை போலத்தான் ஆண்டவர் இயேசுவும் இரக்கமுள்ள தந்தையாக இருக்கிறார். எனவே நாமும் இரக்கமுள்ள மனிதராக வாழ அழைக்கப்படுகிறோம்.
எனவே ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நம்முடைய விண்ணக தந்தை என்பவர் இரக்கம் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போல நாம் இரக்க குணம் உள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே இரக்க சுபாவத்தை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கப்படுவதால் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. நாம் பிறருக்கு இரக்கம் காட்டுவதால் ஆண்டவர் நம்மீதும் இரக்கம் கொள்ளுவார். அன்னை தெரசா அதைத்தான் சொல்லுகிறார், இரக்கத்தான் பிறந்தோம், இரக்கத்தோடு வாழ்வோம். அந்த இரக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். எனவே ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, எப்படி அந்த வயதான பெரியவருக்கு, கண் தெரியாதவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டி அவருக்கு பாதையை காட்டினாரோ, வழியை காட்டினாரோ, அதே போல நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரும் நமக்கு இரக்கமுள்ள தந்தையாக, கருணை உள்ளம் கொண்ட தந்தையாக, நம்மை ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோய்கள், நொடிகள், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கின்ற புனிதராகத்தான் நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார். எனவே இரக்கமுள்ள தந்தை எப்பொழுதும் இரக்கத்தோடு தான் இருப்பார். நாமும் இரக்கத்தோடு இருக்க இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பங்கு மக்களையும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் தமது அருளாலும் ஆற்றலாலும் ஆசீர்வதித்து நாமும் இரக்கமுள்ளவர்களாக, இரக்கமுள்ள தந்தையைப் போல, இரக்கமுள்ள தாயைப் போல, இரக்கமுள்ள ஒரு மனிதராக வாழ இன்றைய திருப்பலியிலே இறை ஆசிரியை வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முறியும் காலத்திலே நடுவரத்திலும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாறையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளை நம்முடைய பாதுகாவலர் வழியாக எடுத்து கூறி மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கடந்த ஆண்டுகளிலே உமது வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பக்தர்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீர் கனிவோடு செவிசாய்த்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செபஸ்தியாருடைய பக்தர்களுக்காக மன்றாடுவோம். பக்தர்கள் செபஸ்தியார் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பற்றுறுதியையும் அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் புனித செபஸ்தியார் அவர்களோடு இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் அவர்களோடு இருந்து அவர்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள்
குறிப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் தேவைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்ற மக்களாக எந்நாளும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த செபஸ்தியாருடைய புதுமை கோயில் புதுப்பித்தல் பணிக்கு நன்கொடை கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இன்னும் நன்கொடையாளர்கள் தாராள நன்கொடையை கொடுத்து இந்த செபஸ்தியாருடைய இந்த புதுமை கோயில் இன்னும் மாட்சி பெற இந்த ஆலய கட்டுமான பணிகள் புனித செபஸ்தியாருடைய அருள் ஆசீர்வாதத்தால் அனைத்து பணிகளும் நிறைவாக முடிவு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த செபஸ்தியாரை நாடி தேடி வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு செபஸ்தியாருடைய பக்தர்களையும் நம்முடைய பாதுகாவல நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு நல்ல பருவமழையை கொடுத்து எங்கள் விவசாயத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை நீர் தக்க காலத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்கவும், நாங்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு செபஸ்தியாருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைக்காக மௌனமாக மன்றாடவும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மறைசாட்சியான புனித செபஸ்தியார் எனும் உம் புனிதரின் இணைப்பை எவ்வித சோதனையும் பிரிக்க முடியவில்லை. அவரது நினைவு கொண்டாட்டத்தில் இப்பழிப்பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில்
ஏனெனில் மறைசாட்சியான புனித சபசியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் முன்னாள் ஆயர் சூசை மாணிக்கம், மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் தந்தை பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை,
இரக்க மிகுந்த தந்தையினுடைய அன்பாலும் ஆசீராலும் எமது பாதுகாவலர் செபஸ்தியாருடைய வல்லமிக்க பரிந்துரை வழியாக இந்த திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்ட தன்னுடைய நன்றி காணிக்கை அளிக்க வந்திருக்கிற அத்துணை பேருடைய நன்றியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வீராக. இன்னும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் உறவுகளுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து நாங்கள் எந்நாளும் இரக்கம் உள்ளவர்களாக, அடுத்தவரை நேசிக்கக்கூடியவர்களாக, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, வறியோரை தூக்கி விடுகின்ற ஒரு குடும்பத்தினராக நாங்கள் உருவாக்கிட, இரக்கத்தின் சாட்சிகளாக வாழ்ந்திட, இரக்கத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்திட நீரை நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுதே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. இறைவா இறைவா வருவாய் இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்தே வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிறையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணல் உறவானது, உள்ளத்தை உருவாக்கி உணவாக்கிடும். பலியான உனை நாடும் தினம் ஏற்கையில், எளியேனின் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், இம் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. போதுமானவர்
ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனத்திடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கிராம உறுப்பினர்கள் தயாராக நில்லுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஒரு நாளை நம் பங்கின் பாதுகாவலர் செபஸ்தியார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கின்ற தெய்வம் ஒரு